அல்லது எவ்வாறு இருந்தால் சிங்கள தரப்பில் சில ஆதரவுகளை ஏனைய சிறுபான்மையினங்கள் மத்தியில் ஆதரவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விவாதிக்கப்பட்டு ஒரு தீர்வு திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுவது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த காலத்தில் நல்லாட்சி காலத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பு முயற்சி முன்னெடுக்கின்ற பொழுதுதான் நீங்களும் தமிழ் மக்கள் பேரவையாக இந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்தீர்கள். அது நான் இந்த தீர்வு திட்டத்துக்கு நான் எதிர் கிடையாது. நான் சொல்ல வர விஷயம், உங்களுடைய கூட்டணிக்கு பின்னால் சுமத்திரன் இருக்கின்றார், சிறுகணனுக்கு இந்த கூட்டணி மூலம் செக் வைக்கப்பட்டிருக்கின்றது போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. குறிப்பாக சமத்துவ கட்சியைச் சேர்ந்த சந்திரகுமார் உங்களுடைய கூட்டத்தில் வந்திருக்கின்றார். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய சுமத்திரன் தரப்பு அல்லது சுமத்திரனுக்கு பின்னால் இந்த கூட்டை இயக்குகின்றார் போன்ற ஒரு கருத்து முன்வைக்கிறது. அதில் ஏதாவது உண்மைத்தன்மைகள்? ஒரு தேர்தலில் வெல்ல வேணும் என்பது தேர்தலில் போட்டியிடுபவர்களுடைய நோக்கம். தோற்பதற்காக போடுவது கிடையாது. நாங்களும் போட்டியில் வெல்வதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அனைவரையும் முரண்பாடுகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அதனை முகம் கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு முடிவு. அது சுமந்திரன் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய பாடம் கிடையாது. கோட்டாவுக்கு நின்றது திடீரென்று கரண்ட் நின்றது, அவ்வாறான ஒரு திடீர் சப்ளை நிற்கின்ற பொழுது அவ்வாறான நிலைமைகள் இருக்கும். இந்த இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசி, இலங்கை சர்வதேச ரீதியாக எவ்வாறு விடயங்களை கையாளப் போகிறது என்பதிலும் இந்த விடயங்கள் தங்கி இருக்கிறது. வெறுமனே உள்நாட்டு பிரச்சனைகள் நிச்சயமான முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிற அதே சமயம் இவர்களுடைய வெளிநாட்டு விஷயங்கள் ஒழுங்கான முறையில் கையாளப்படுமாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய சப்ளை என்பதோ இவர்களுக்கு தேவையான உதவிகள் என்பதோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு தலைமை கொடுப்பது யார்? நான் கேட்கின்றேன். இப்பொழுதும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் சுமந்திரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்ரீதரன் அவர்கள் எப்படியானவர்களுக்கு தலைமை கொடுக்க வேணுமா இல்லையோ? கொடுக்கணும். அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர் அந்த தலைமையை கொடுக்கிறாரா என்றது ஒரு கேள்வி. ஏனென்று சொல்லி சொன்னால், வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டை உருவாக்கியிருக்கின்றார்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக. இதற்கு முன்னர் இந்த கூட்டணி இருந்தது. அது 5 கட்சிகள் 6 கட்சிகளை கொண்டிருந்தது. அதன் பின்னர் தற்பொழுது 9 கட்சிகள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை மையமாக வைத்து இந்த கூட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சங்கு சின்னத்தில் அந்த தேர்தலை சந்திப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இலங்கையின் வரவு செலவு திட்டத்திற்கான விவாதம் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக EPRLF-னுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் அன்றகுமார சனாய்க்க தமிழ் மக்களும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எப்படி பாருங்க? இந்த வரவு செலவு திட்டம் என்னை பொறுத்தவரையில் ஒரு பேப்பரில் எழுதப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம். அதனுடைய பொருள் இது எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்பது முதலாவது கேள்வி. வரவு செலவு திட்டத்தில் வடக்கை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் என்ன ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது. அதாவது வடக்கு மாகாணத்துக்கு மிக அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு என்ற விதமான ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5000 மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கிறது. 5 மாவட்டங்கள் உங்களுக்கு 5000 மில்லியன் என்பது 500 கோடி ரூபாய். சராசரியாக 5 மாவட்டங்களுக்கும் ஒரு 100 கோடி ரூபாய், சராசரியாக கூடி குறையலாம், சராசரியாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மிக பிரம்மாண்டமான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அரசு அறிவிக்கின்றது. சில அந்த 5000 மில்லியன்னு சொல்கிறப்போ அவங்களோட மக்களுக்கும் பார்வைக்கு அதான் 5000 மில்லியன் ஏதோ மிகப்பெரிய ஒரு தொகை வந்திருப்பதான ஒரு கற்பனை ஒன்று இருக்கிறது. அது ஒரு புறம். அது உண்மையாகவே அந்த ஒரு சராசரியை நான் 100 கோடி என்று சொல்வது ஒரு மாவட்டத்தில் என்ன வேலைகளை செய்வதற்கு இது உபயோகப்படும். 1 கிலோமீட்டர் நீளமான ஒரு வீதி போடுவதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும்? இதுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தில் வெறுமனே வீதி போடுவதற்கு கூட இந்த பணங்கள் போதுமா என்பது ஒரு கேள்வி. இதைவிட ஏனைய அபிவிருத்திகள், இலங்கை அரசாங்கம் சொல்கின்ற அபிவிருத்தி என்பதில்
வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வகையில் அல்லது ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இல்லை என்ன விதமாகும் அப்படியான அபிவிருத்திகள் இந்த 500 கோடிக்குள் இருக்குதுன்னு சொன்னால் எதுவும் கிடையாது. ஆகவே இந்த அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய இந்த நிதி என்பது இப்பொழுது ஒரு பேப்பரில் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்துக்கு 500 கோடி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அல்லது 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம் என்ற விஷயம் இருக்கின்றது. இந்த முறை உள்ள நிதி விஷயத்தில் மொத்தமாக இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற நிதி ஆதாரங்களில் ஏறத்தாழ 2200 பில்லியன் பில்லியன் இலங்கை ரூபாக்கள் துண்டு விழும் தொகையாக இருக்கிறது. இந்த துண்டு விழும் தொகையான இந்த நிதியையும் உள்ளடக்கியாகத்தான் இப்பொழுது உங்களுக்கு திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. வடக்குக்கு, கிழக்குக்கு, தெற்குக்கு, மேற்குக்கு எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. இந்த துண்டு விழும் தொகை நிதி கிடைக்குமா? கிடைப்பதற்கான வழிமுறை என்ன? உலக நாடுகள் அல்லது நிதி நிறுவனங்கள் ஏதாவது துண்டு விழும் தொகையை தருவதாக உறுதியளித்திருக்கிறார்களா? அந்த நிதி உங்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் சொல்கின்ற இந்த இந்த பல்வேறுபட்ட ப்ரொஜெக்டுகள் அல்லது நீங்கள் சொல்கின்ற அபிவிருத்திகள் சாத்தியமா? நீங்கள் அதையும் உள்ளடக்கித்தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அதே நீங்கள் 5000 மில்லியன் நீங்கள் வடக்குக்கு தாரதாக சொன்னால் 2200 பில்லியன் ஏற்கனவே உங்களுக்கு துண்டு விழும் தொகையாக இருக்கிற பொழுது இந்த 5000 மில்லியனும் கொடுப்பதற்கான வழிமுறை இருக்குதா? என்றால் உங்களுக்கு நீங்கள் இந்த காசு உங்களோட பண நிதி கைக்கு வராவிட்டால் என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஒன்றை வைத்திருப்பார்கள். என்னென்னத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேணும், சம்பளம் கொடுக்கப்பட வேணும், சுகாதாரத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும், மருந்துகள் பர்ச்சேஸ் பண்ண வேணும், அல்லது கல்வி, முப்படையினருக்கும் கொடுக்க வேண்டும். இப்படியான பல்வேறுபட்ட ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கும். ஆகவே இது கிடைக்காவிட்டால் இவர்கள் சொல்கின்ற இந்த 5000 மில்லியனோ அல்லது யாழ்ப்பாண லைப்ரரிக்கு ஒதுக்கின 100 மில்லியனோ இல்லை என்று சொல்லிக்கொண்டால் வட்டவாகல் பாலத்துக்கு ஒதுக்கப்படும் என்று சொன்ன 1000 மில்லியனோ எல்லாமும் சேருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பேப்பர் பட்ஜெட், பேப்பரில் எழுதப்பட்டு இப்பொழுது மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இவ்வளவு ஒதுக்கீடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம். அதே சமயம் என்னுடைய கேள்வி, இவர்கள் ஒரு இடதுசாரி அரசாங்கம். இதற்கு முன்பாக திருமதி பண்டாரநாயக் அவர்களுடைய காலத்தில், ஸ்ரீமா பண்டாரநாயக்குடைய காலத்தில் இடதுசாரிகளும் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். என்எம் பெரேரா, கொள்ளிநாடு சில்வா போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். முதல் முறையாக ஒரு இடதுசாரி கட்சி என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் 159 ஆசனங்களுடன் 3-2 பெரும்பான்மையுடன் வந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் வருகின்ற பொழுது அவருடைய பொருளாதார கொள்கை அது எங்கே வெளிப்படும் என்று சொன்னால் ஒரு பட்ஜெட்லாம் வெளிப்படும், ஒரு வரவு செலவு திட்டத்திலாம் வெளிப்படும். இந்த வரவு செலவு திட்டத்திற்கும் இதற்கு முன்னர் வந்த பல்வேறுபட்ட வரவு செலவு திட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? நீங்கள் ஒரு இடதுசாரி என்று சொல்லி சொன்னால் அடிமட்ட மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இதில் என்னென்ன விடயங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள், அல்லது நாட்டை ஒரு முற்போக்கு பாதையில் கொண்டு செல்வதற்கு என்னென்ன புதிய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் குறைந்தபட்சம் ஒரு 16-17 பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தில் கலந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் பழைய வரவு செலவு திட்டங்களுக்கும் ரணிலின் தொடர்ச்சி தான் இது என்று சரி இதுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் என்னால் பார்க்க முடியலை. இப்போ அவர்கள் என்ன இது ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தல் வர இருக்குது, அதனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் உத்தியோகத்தர்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சம்பளம் கூட்டி தருகிறோம், மலையக மக்களுக்கு உங்களுக்கு 1700 ரூபா சம்பளத்துக்கான பேச்சுவார்த்தை நடாத்துகிறோம், எடுத்து தருகிறோம், அதுக்கான பேச்சுவார்த்தையை நடாத்துகிறோம். அதே போல் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு 1000 ரூபா நாங்கள் கூட்டி தருகிறோம் போன்ற பல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறதே தவிர அவையெல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும். ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வென்றுவிட வேண்டும் என்பதை மையமாக வைத்துத்தான் இந்த விஷயங்கள் நடைபெறுகிறது. ஆகவே எனக்கு உள்ள விடயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு வடக்கு மாகாணத்துக்கு மேல் ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது. நாங்கள் நிறைய விஷயத்தை வடக்கு கொண்டு வரப்போகிறோம் என்ற விதமான ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது. நிச்சயமாக அது நடக்குமா என்பது ஒரு பாரிய கேள்வியாகவும் நிச்சயமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி அது எரிந்த பொழுது இவர்கள் எதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறார்களா? இப்பொழுது மீளவும் அது கட்டப்பட்டு மீளவும் புனரமைக்கப்பட்டு
அது இப்பொழுது நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் வெளியில் அதிலிருந்து தாங்கள் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியுமா அரசியல் ஆதாயத்தில் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் அப்படியான சில விஷயங்கள் அவர்களால் ஆனால் இவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் மிகப்பெரிய எரிபொருள் விலைகளாக இருக்கலாம் அல்லது எரிவாயுவாக இருக்கலாம், மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் மீதான விலைகளாக இருக்கலாம், குறைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது. அது குறைக்கப்பட மாட்டாது. எப்படி குறைக்கப்படும் என்று நீங்கள் சொல்கிறீங்க? எரிவாயுவோ அல்லது எரிபொருள் பெட்ரோல் டீசல் போன்ற விடயங்களோ சர்வதேச சந்தையில் எவ்வாறு வரப்போகிறதோ அவ்வாறு இங்கு அந்த விலையை மாற்றுவதற்கான சூத்திரம் என்ன நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே அங்கு விலை கூடினால் இங்கு விலை கூடும், அங்கு விலை குறைந்தால் சில சமயம் விலை குறையலாம். ஆனால் இந்த வறட்சி இந்தியான் பத்திரிகைகள் இருக்கின்றன. இந்த வறட்சி நீடிக்கின்ற பட்சத்தில் மின்சாரத்தின் விலை கூடலாம் என்பது இன்றைய செய்தி. ஆகவே இவர்கள் எந்த விதத்திலும் மாற்றங்களை உருவாக்கி அந்த மாற்றங்களுக்கூடாக ஏதாவது இவர்கள் அந்த கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோம், விலைகளை குறைக்கலாம் என்று கூறித்தானே ஆட்சியை பிடித்தார். நிச்சயமாக. அது மாத்திரமில்லை, ஊழல் பற்றி பேசினார்கள், கட்டமைப்பு மாற்றம் பற்றி பேசினார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நிர்வாகம் என்பது 75 வருஷம் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை நாளைக்கு இவர்களால் மாற்றியமைக்க முடியாது. இந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் பலம் நின்று கொட்ட போட்டவர்கள். அவர்கள் ஏற்கனவே முன்னுக்கு இருந்தவர்களுடன் எப்படியெல்லாம் அவர்கள் சேர்ந்து நடவடிக்கைகள் இறங்கினார்கள் என்பதும், இவர்களை வைத்து அரசியல்வாதிகள் எப்படி தங்களது பிரச்சனைகளை இன்னும் கையாண்டு கொண்டிருப்பார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் புரிந்த விஷயங்கள். ஆகவே இவர்கள் தேர்தலில் வெல்வதற்காக சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களும் நடைமுறைக்கு வரும் என்று நாங்கள் கற்பனை பண்ணுவது தவறானது. அதே போலத்தான் இவர்கள் நாங்கள் வந்தாலும் சாதி மத பேதமற்ற ஒரே இலங்கையர் என்று சொன்ன நிலவரங்களை உருவாக்குவோம் என்று அவர்கள் கூறுவதும் அர்த்தமற்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் இன்று வரை அவர்களால் உதாரணத்துக்கு வடக்கு மாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ தொடர்ச்சியாக இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, ஒரு பௌத்த மதத்துக்கு முதன்மை கொடுத்து கோயில்களை கட்டுவது போன்ற விஷயங்களை கூட ஒரு கொள்கை ரீதியாக ஓகே நாங்கள் எல்லாருமே சமத்துவமானது, சிங்கள பௌத்த மக்கள் இல்லாத இடத்தில் தேவையில்லை, அதை நிறுத்தங்கள் என்று ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூட இவர்களால் முடியவில்லை. நீங்கள் என்ன பாருங்க, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் வரையில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பது நாளாந்தம் பேசி கொண்டிருந்தவர்கள். ஆனால் இன்று புதியதொரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான வேலைகள் நடைபெறுவதாக இவருடைய ஆட்சியிலும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. நிச்சயமாக. அதாவது இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. தங்களோட ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் நிச்சயமாக வருவார்கள். அவர்களை கொண்ட உள்ளுக்கு போடுறதுக்கான ஒரு பயங்கரவாத தடை சட்டம் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் எதிர்த்தரப்பில் இருக்க பொழுது அதை 100% நிராகரித்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பேசியவர்கள் இன்று புதிதாக ஒன்று தேவை ஒன்று பேசுகிறார்கள். பழசில் ஏதோ பிழை இருக்குன்னு சொல்லி புதிதாக ஒன்று பேசுகிறதுக்கு யோசிக்கிறார்கள். ஆகவே இவர்களை பொறுத்தவரையிலும் கூட அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான சட்டங்கள், அது மனித உரிமை மீறல் சம்பந்தமான சட்டங்கள் இதெல்லாம் தேவை என்று இவர்களும் யோசிக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவிலான இடதுசாரிகள் அல்லது வலதுசாரிகள் என்று சொன்னவர்களுக்கு இடையில் இலங்கையை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் பெரிய வித்தியாசமான பொருளாதார கொள்கைகளோ மக்கள் தொடர்பான கொள்கைகளோ அல்லது உரிமைகள் தொடர்பான கொள்கைகளோ எதுவும் பெரிய மாற்றங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் கொழும்பில் இடம்பெறுகின்ற தொடர்ச்சியான படுகொலைகள், தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் இடம்பெறுகின்ற படுகொலைகள், நீதிமன்றத்தில் சிறு பிள்ளைகள் உட்பட அனைவரும் கொலை செய்யப்படுகின்றார்கள். போலீசாரும் தொடர்ச்சியாக அவ்வாறான கொலைகளை செய்கின்றார்கள் கைது செய்ததன் பின்னர். அவ்வாறான விடயங்களை எல்லாம் இந்த அரசாங்கத்தின் முதல் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது பல்வேறு விமர்சனங்களை நகைச்சுவாக முன்வைத்தவர்கள். தற்பொழுது இவர்களுடைய ஆட்சியிலும் அது தொடர்கின்றது. இந்த நிலைமை என்பது அரசாங்கத்துக்கு எந்த அளவு தூரம் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும்? நிச்சயமாக இப்போ எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு சொல்லப்படுகிறது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு வகையில் இலங்கை என்ற நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு. அது வெளிநாட்டிலிருந்து யாரும் படையெடுத்து இலங்கைக்கு மீது ஒன்றை கைப்பற்றுவதென்ற ஒரு நிலைமைகள் இல்லை. தேசிய பாதுகாப்பு என்று சொன்ன அந்த பதம் அது எவ்வளவு தூரம் சரியானதோ எனக்கு புரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக கொலைகள் இடம்பெறுகின்ற ஆனால் இலங்கையில் வாழக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது என்பது 100% உண்மையானது. ஏனென்று சொல்லி சொன்னால் நீங்கள் வீதிகளில் போகிற பொழுது சுட்டுக் கொல்லப்படுகிறீர்கள், அல்லது நீங்கள் உங்களோட ஒரு 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 கடையிலேயோ அவங்க இருக்கிற பொழுது சுட்டுக் கொல்லப்படுகிறீர்கள், நீங்கள் இரவோடு இரவாக கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்படுகிறீர்கள். இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு அப்படி கொல்லப்பட்டு அவர் தப்பி போய் ஏதோ நல்ல காலத்துக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் தப்பி போயிருக்கிறார்.
இன்னும் ஒருவர் கைது செய்யப்படவில்லை. அப்போ அவ்வாறான சூழ்நிலைகள் வந்து நிச்சயமாக மக்களினுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கையினுடைய சட்டத்தின் ஆட்சி இலங்கையினுடைய மனித உரிமை ஆணையகம் தனது கரிசனையை தெரிவித்திருக்கின்றது. இது நிறைய கொலைகள் நடைபெறுவது நாட்டுக்கு உகந்ததல்ல என்ற ஒரு கரிசனையை தெரிவித்திருக்கிறது. உங்களுக்கு கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸாரனுடைய கஸ்டடியில் இருக்கிற பொழுது கொலை செய்யப்படுவது வந்து அது ஒரு என்கவுண்டர் போன்ற விடயங்கள் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு என்ன சட்டத்தரணிகள் சங்கம் பார் அசோசியேஷன் அப்படியான சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. நீங்கள் எதிர்காலத்தில் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டி ஏற்படும் என்று சொன்ன ஒரு விடயத்தை அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படியான பல்வேறுபட்ட சம்பவங்கள் ஆரோக்கியமான விடயங்கள் அல்ல. நிச்சயமாக அது மக்களுக்கு மேல் ஒரு மக்கள் அச்சத்துக்குள் தள்ளப்படுவார்கள். இவர்களுடைய பல்வேறுபட்ட இந்த சம்பவத்துடன் சம்பந்தமான பல பேர் தங்களது வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு பயத்தின் காரணமாக செல்கின்ற நிலைமையில் இருக்கிறது. இது தொடருமாக இருந்தால் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளின் வருகைகள் குறைவடையலாம் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடக்கலாம். இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கும் பாதிப்புகள் வரலாம். ஆகவே அது ஒரு முக்கியமான விடயம் என்று தான் நான் கருதுகிறேன். அந்த விடயத்தை கையாளக்கூடிய அளவுக்கு 189 பேரை கொண்ட இந்த அரசாங்கம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுகின்றது. என்று சொன்னால் ஒரு அனுரா ஜனாதிபதி தேர்தலில் வென்றார். பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அனுரா அலை என்று சொல்லி ஒன்று வந்தது. மிக பிரம்மாண்ட முறையில் வெற்றியடைந்தார்கள் என்பதெல்லாம் உண்மை. அந்த அலை இப்பொழுது வந்து கொஞ்சம் குறைய துவங்கி இருக்கிறதா என்று அவர்கள் நோமலாக சாதாரணமாக சொல்வது வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் எனக்கு ஆதரவு இருக்கிறது. இப்போ அதே 4 திக்குகளிலும் இந்த ஆதரவு என்பது குறைவடைகிறதா என்ற கேள்வி என்னென்று சொன்னால் எதிர்பார்ப்புகள் எதுவும் பூர்த்தி செய்யப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அடிமட்ட மக்களினுடைய தேவைகள் தேங்காய் 250 ரூபாய்க்கு வாழ்க்கையில் யாரும் ஒரு தேங்காய் விலை அது கிலோவில் கொடுக்குறாங்க. தேங்காய் கிலோ கணக்கெல்லாம் கொடுக்கப்படுது. அது உப்பு புளி அரிசி இது எல்லாமே வந்து விலை ஏற்றம் என்ற ஒரு நிலைமைக்குள் தான் இருக்கின்றது. இது உண்மையிலே அடிமட்ட மக்களினுடைய வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனை. ஆகவே அவற்றை கையாள முடியாவிட்டால் பாதுகாப்பு அடிப்படை மக்களினுடைய இந்த தேவைகள் கூட கையாளப்பட முடியாவிட்டால் இந்த அலை என்பது அரகலையாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். என்னென்னு சொன்னால் நீங்கள் அவற்றை உங்களால் கையாள முடியாத ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் புதிய ஒரு அரகலை வரமாட்டாது என்று கூறுவதற்கு இல்லை. அலிசப்ரி சொன்னது போன்று மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே டிசம்பரில் ஜனாதிபதியாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? இதனுடைய போக்கு என்பது அரசாங்கத்துக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு ரீதியான ஒரு அச்சுறுத்தல், இது ஒரு அழுத்தமாக மாறுகின்ற பொழுது இலங்கையினுடைய மற்ற இடங்களில் இதற்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிலைமைகளில் ஒரு மந்த நிலைமை ஏற்படுகின்ற பொழுது, மக்களுடைய விரக்தி ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அவ்வளவு விரைவாக மாறும் என்று என்னால் எதிர்வு கூற முடியவில்லை. என்றால் 159 ஆசனங்கள் என்னத்தை சொன்னாலும் பாராளுமன்றத்தில் கோட்டாவுக்கும் இருந்தது, திடீரென்று கரண் நின்றது. அவ்வாறான ஒரு திடீர் சப்ளை நிற்கின்ற பொழுது அவ்வாறான நிலைமைகள் ஏற்படும். இந்த இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசி, இலங்கை சர்வதேச ரீதியாக எவ்வாறு விடயங்களை கையாளப் போகிறது என்பதிலும் இந்த விடயங்கள் தங்கி இருக்கிறது. வெறுமனே உள்நாட்டு பிரச்சனைகள் நிச்சயமான முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிற அதே சமயம் இவர்களுடைய வெளிநாட்டு விஷயங்கள் ஒழுங்கான முறையில் கையாளப்படுமாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய சப்ளை என்பதோ இவர்களுக்கு தேவையான உதவிகள் என்பதோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஃபாரின் பாலிசி வெளிநாட்டு கொள்கைகளில் முரண்பாடுகள் அல்லது அது சில நாடுகளை வந்து பாதிப்பதாக இருக்குமாக இருந்தால் உள்நாட்டு பிரச்சனைகள் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த முறையும் உங்களுக்கு அரகலவையின் போது அப்படியான விஷயங்கள் நடந்தது என்பது தெளிவான ஒரு விடயம். ஆகவே இவர்கள் என்னத்தை சொன்னாலும் இப்பொழுது ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிக நெருக்கமாக சீனாவினுடைய கொள்கை ரீதியாகவும் சரி ஏனைய விடயங்களும் சரி சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்ட கட்சி. ஆகவே அந்த வகையில் எல்லோருக்கும் ஒரு இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லோருக்கும் அவர்கள் கண்ணுக்குள் எண்ணெயை விட்டு இவர்களுடைய விடயங்களை நிச்சயமாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதில் தவறுகள் ஏற்பட்டு இப்படி சர்வதேச சக்திகளுக்கு பாதகமான சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் உள்நாட்டிலும் பிரச்சனைகளை இவர்கள் கையாள முடியாமல் இருந்தால் நிலைமைகள் எவ்வாறு மாற்றமடையும் என்பது சொல்வதற்கில்லை. அன்றகுமார திசாநாயக்க அமைச்சரவை இவர்களிடம்தான் அதிகாரம் இருக்கின்றதா அல்லது கட்சியின் செயலாளர் டில்வின் சில்வாவிடம் அதிகாரம் இருக்கின்றதா?
தொடர்ச்சியாக முன்னர் அன்றகுமார திசாநாயக்கா சென்றார். அதே போன்று பிரதமருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தற்பொழுது தொடர்ச்சியாக டில்லியன் சில்வாவுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது போன்று அவர் ஏதோ ஒரு பதவிக்கு வரப்போகின்றார், அவரிடம் அதிகாரம் இருக்கின்றது என்ற தொனியில் பல்வேறு கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவர் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முழு அதிகாரமும் இப்பொழுது அவரிடம்தான் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய செயலாளர் என்று சொன்ன அடிப்படையில் கட்சியினுடைய கொள்கைகளை, கட்சியினுடைய நடவடிக்கைகளை கொண்டு செலுத்த வேண்டிய மிக பெரும் பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. ஆகவே அவர் சொல்வதை இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சரவை கேட்க வேண்டும். ஜனாதிபதி, பிரதமர் அவர்களுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருந்தாலும் கூட முற்றும் முழுதாக இவர் சொல்வதை அனைத்தையும் ஒதுக்கிவிட முடியும் என்பதல்ல. உங்களுக்கு பார்க்கலாம், நீங்கள் அண்மை காலத்தில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் டில்வின் சில்வா அவர்களை சந்தித்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பற்றி பேசுகிறார்கள், பயணங்கள் மேற்கொள்ள. ஆகவே அந்த தேவைகள் இருக்கிறது. அவர் அண்மை காலத்தில் அடுத்த ஒரு சில மாதங்கள் சீனாவுக்கும் செல்ல இருக்கின்றார். ஆகவே அவர் மிகவும் ஒரு ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் நிச்சயமாக அவர் இருக்கிறார் என்பது உண்மை. ஆகவே வெறுமனே ஜனாதிபதியோ போன்றவர்கள் தனித்து இந்த முடிவுகளை எடுத்துவிட்டு போகலாம் என்ற ஒரு நிலவரங்கள் நிச்சயமாக இல்லை. ஆகவே அந்த வகையில் எல்லோருக்குமே அது ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கின்றது. இவர் அதுக்காக டில்வின் சில்வா ஒரு அமைச்சராகவோ பொறுப்பானவரோ வர வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஆகவே என்ன சொன்னால் அவரது கட்சி தான் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிறது. கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அந்த கட்சி தான் இந்த கொள்கையை வகுக்கின்றது, அந்த கட்சி தான் இவர்களை வழிநடத்துகிறது. ஆகவே அந்த வகையில் அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது ஜனாதிபதியிலும் விட மிக அதிக, சட்ட ரீதியாக அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் அதிகபட்ச பொறுப்புகளை டில்வின் சில்வா தனது கைவசம் வைத்திருக்கிறார். இங்கே தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது, தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வு, அன்றாட பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது, தமிழ் கட்சிகள் எவ்வாறான ஒரு முடிவை எடுக்க வேண்டும்? இந்த அரசாங்கத்தில் தமிழ் கட்சிகளை போன்ற ஒரு ஆணை அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது, அரசாங்கத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. ஆகவே தமிழ் கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான முடிவு எடுப்பது நல்லது? முதலாவது விஷயம் இதுவரையும் இப்பொழுது உள்ள அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்களே தவிர அதற்கான எந்த தயாரிப்பு வேலைகளிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. அவர்கள் ஒரு 3 வருஷத்துக்கு பிற்பாடோ அல்லது 3 வருஷத்துக்குள்ளோ இந்த இது வரலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் ஒரு அரசியல் சாசனம் வருவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பிற்பாடு அந்த மக்கள் ஆணைக்கு விடுவிக்கப்பட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அது ஒரு அரசியல் ஜாப்பாக சாசனமாக வெளிவரும். இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கான ஆதரவு குறைந்து கொண்டு வருகிறதா, மக்கள் மத்தியில் இவர்கள் எவ்வாறு பார்க்கப்படுகிறார்கள் என்ற பல கேள்விகள் ஒரு 4 மாதத்திற்குள் இந்த கேள்விகள் கேட்கக்கூடிய துர்ப்பாக்கிய நிலைமைகள் ஏற்பட்டது. 3 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் இருக்குமா அல்லது இது மக்களுடைய ஆதரவுடன் இருக்குமா, ஒரு வரக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்புக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிப்பார்களா என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. நீங்கள் அந்த கேள்விகளை ஒழுங்காக ஆராய்ந்தால் புதிய யாப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது 100% வர மாட்டாத, சில சமயம் வர முயற்சிக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு அரசியல் யாப்பு வர வேண்டும் என்றால் இன்று அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள் அது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்படியானால் சில சமயம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொருளாதார விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அது எல்லாம் சரி வந்ததுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இதை பற்றி யோசிப்போம் என்றால் இந்த நாட்டில் இவர்களால் இந்த பொருளாதார நிலைமையை அடுத்த 1 வருஷத்துக்குள்ளோ 2 வருஷத்துக்குள்ளோ மாற்ற முடியுமான்னு சொல்லி சொன்னால் இவர்கள் சந்திரனுக்கு போனாலும் முடியாது, சூரியனுக்கு போனாலும் முடியாது. ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசியல் யாப் என்பது பெரிய ஒரு கேள்வி அடையாளமான விஷயமாக இருக்கின்றது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னோட சொந்த கருத்து என்னவென்று சொல்லி சொன்னால், இப்பொழுது தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் முதல் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கைவசம் எடுக்க வேண்டும். இப்பொழுது கடந்த 7 வருஷமாக மாகாண சபை இல்லை, யார் கவர்னர் தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த மாகாண சபைக்கு 100% அதிகாரங்கள் இல்லாவிட்டாலும் 130-40% அதிகாரங்கள் இருக்கலாம் குறைந்தபட்சம். உங்களுக்கு உள்ளூராட்சி சபைகள் அனைத்தும் மாகாண சபைக்கு உட்பட்டவை, அது முனிசிபாலிட்டியோ எல்லாமே. அதே போல் கல்வி இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது, பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது, தேவையான பல விஷயங்கள் இல்லாமலும் இருக்கிறது. உள்ள அதிகாரங்களை கைவசம் எடுப்போமாக இருந்தால் பல விஷயங்களை எம்மால் கையாள முடியும்.
உதாரணத்துக்கு இந்த கோயில் கட்டுற பிரச்சனையெல்லாம் வந்து உண்மையிலேயே உள்ளூராட்சி சபைகள் தான் அதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும். இல்லாட்டிக்கு அது இல்லீகலாக செய்கிற விஷயங்களுக்கு எதிராக மாகாண சபை ஒன்று இறுக்கமாக இருந்தால் அவர்கள் நீதிமன்றம் செல்ல முடியும். அதை தடுத்து நிறுத்துவதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க முடியும். ஆகவே இப்பொழுது நான் சொல்வேன், எப்படி ஒரு இடதுசாரி அரசாங்கம் என்று ஒரு 3 பேருடன் இருந்து அவர்கள் இப்பொழுது 159 பேரோட ஒரு அதிகாரத்தை எடுத்திருக்கிறார்களோ, முழுமையான அதிகாரம் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருப்பது மாகாண சபை மாத்திரம்தான். அதனை எடுப்போமாக இருந்தால் நான் சொல்லுவேன் வந்து அந்த மாகாண சபைக்கான ஒரு அமைச்சரவை இருக்கும், ஒரு முதலமைச்சர் இருப்பார். இங்கு வரக்கூடிய ராஜதந்திரிகள் அவர்களுடன் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் வரும், அவர்கள் உதவிகள் ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வரும். இங்கே இந்த அபிவிருத்தி தொடர்பாக அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இவை எதையும் நாங்கள் இப்பொழுது செய்யாமல் இருக்கிறோம். இவை செய்யப்பட வேண்டும். ஆகவே அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு புதிய யாப்பு பற்றி நாங்கள் பேசுவதென்பதிலும் விட உள்ள விஷயத்தை உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி கோருவதும் அதுக்கான உள்ள அதிகாரங்களை கொடுக்கும்படி கோருவதும் நான் நம்புகிறேன் மிக முக்கியமான விடயம். உள்ளூராட்சி சபையின் பின்னர் ஒரு மாகாண சபை தேர்தலை கோரி உடனடியாக. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை வைக்கும் என்று ஒரு வீத நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அடிப்படையில் அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இவர்கள் இப்போ ப்ரொவின்சியல் கவுன்சில் சிஸ்டம் என்பது வெள்ளை யானையை கட்டி வைத்து சாப்பாடு போடுவது போன்றது என்பது பாராளுமன்றத்தில் அடிக்கடி பேசிய விஷயங்கள். ஆகவே இவர்களை பொறுத்தவரையில் நாம் எல்லோரும் இலங்கையர், நாங்கள் எல்லோரும் சாதி மத பேதமற்ற எல்லோரும் இலங்கையர். ஆகவே இவர்களுக்கு வந்து அதிகாரங்கள் கொடுக்கணும், வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு அதிகார பகிர்வுகள் ஏற்பட வேணும் என்பதில் நிச்சயமாக அவர்களுக்கான அந்த டில்வின் சில்வாவிற்கோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அது கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவாரா என்பது நிச்சயம் கேள்விக்குரிய விஷயம். 13ஆம் திருத்தத்தை தாங்கள் அப்படி பேசுகிறார்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி காலத்தில் அவரை உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தாமலே ஒத்தி வச்சவர். காசு இல்லை என்று சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு காரணத்தை சொல்லி போட்டு ஒத்தி வச்சவர். மாகாண சபை தேர்தல் அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டுவர வேணும் என்று சொல்லியே அதை 7 வருஷமாக இப்போ இழுத்து கொண்டு போகிறார். அவர் இந்தியாவோட பெரிய நட்போடு இருக்கிற காலத்திலேயே அவரால் வந்து அதை செய்ய முடியலை. இவர்கள் அதற்கு எதிரானவர்கள். அதற்கு எதிராக இந்திய இராணுவம் வந்திருந்த காலத்தில் போராட்டம் எல்லாம் நடத்தியவர்கள். ஆகவே அவ்வாறானவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் வைப்பதாக இருந்தாலும் ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். அதே இப்போ உதாரணத்துக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் கேன்சல் பண்ணப்பட்ட புதிய தேர்தல் வந்த மாதிரியாவது ஒரு சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் அவர்கள் இப்போ சொல்லினோம், இந்த வருஷ கடைசியிலோ அடுத்த வருஷ ஆரம்பத்திலேயோ நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் என்பதுதான். ஆகவே நான் சொல்லுவேன், இந்த உள்ள அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் உள்ளவர்களும் இல்லாதவர்களும் எல்லாரும் இணைந்து ஒரு காத்திரமான அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேணும் என்பது அவசியம். அதே சமயம் ஒரு அரசாங்கம் புதிய யாப்பை கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக முன்னர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ரொப்போசலை அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலைமையை மாற்றி பல தீர்வு திட்டங்கள் ஏற்கனவே இருக்கின்றது. சந்திரிகாவினுடைய காலகட்டத்தினுடைய ப்ரொப்போசல் இருக்கிறது. பாலசிங்கம் அவர்கள் அதை பற்றி சிலாகித்து பேசியிருக்கிறார். அது கொஞ்சம் அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு விடயம் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த ப்ரொப்போசல் இருக்கிறது. அதே போல் பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உட்கார்ந்திருந்து இது சரியானது எது, குறைந்தபட்சம் ஒரு சில சிங்கள தரப்புகளையாவது ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய விஷயங்கள் எது என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வர வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் சமஷ்டியை கோருகிறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் இலங்கை அரசாங்கம் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு சமஷ்டி யாப்பை உடனடியாக கொண்டு வரும் என்று நாங்கள் கனவும் காண முடியாது. ஆனாலும் கூட எங்களுக்கு சாதகமான என்னென்ன அம்சங்களை எவ்வாறு உள்ளடக்கி ஒன்றை கொண்டு வர முடியும் என்பதை பற்றி நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் வெறுமனே ஒரு 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 ப்ரப்போசலை கொடுத்து விட்டு சரி நாங்கள் எங்களோட கடமை முடிஞ்சு போச்சு, நாங்கள் ஒன்றையும் விட்டு கொடுக்கல, நாங்கள் எல்லாத்திலும் உறுதியாக இருந்து கொடுத்துருக்கிறோம் என்பதுடன் எங்களோட வேலை முடிந்து விட்டதா, இல்லை எங்களுக்கு சாதகமான குறைந்தபட்சம் அதிகாரங்களை பறிக்க முடியாத தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் அதிலிருந்து தொடர்ந்து தங்களது விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கான அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பது போன்ற ஒரு ப்ராக்டிக்கலாக இவை பற்றி பேசி ஒரு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கட்சிகள் ஒன்றுபட்டு வருமாக இருந்தால் அது சிறப்பானது. சரிதான். ஏனென்று சொன்னால் ஒரு புதிய யாப்பை பற்றி ஒரு சங்கம் யோசிக்கமாக இருந்தால் முக்கியமாக ஜிஆர் ஜெயவர்தனா தனக்கு தேவையான ஒரு யாப்பை தானே 1978 கொண்டு வந்தவர்.
இப்போ இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், தங்களுக்கு சாதகமான ஒரு யாப்பத்தானே கொண்டிருக்கணும். ஆவி சிங்கள மக்களுடைய வாக்குகளை இழந்து போகிற மாதிரியான யாப்பாக அது இருக்க முடியாது. அதை நாங்களும் புரிந்து கொண்டு அதே சமயம் எங்களுடைய மக்களுடைய அதிகபட்ச விஷயங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு அந்த யாப்பு உருவாக்கத்தை நாங்கள் செய்ய வேணும். அதற்கு கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு முன்பாக உள்ள அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அதிகார மட்டத்திலிருந்து நாங்கள் பேச வேணும். லுக், இப்போ எங்கள்கிட்ட இது இருக்குது, ஆனால் எங்களுக்கு இவ்வளவு இருந்தால் தான் எங்களுக்கு அது சிறப்பானது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். கஜேந்திரகுமார் எடுக்கின்ற அந்த முயற்சி தொடர்பில் அவர் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும், அல்லது சமஷ்டி என்ற அடிப்படையில் அந்த திட்டம் இருக்க வேண்டும், அதற்கு தமிழ் மக்களுடைய ஒருமித்த ஆதரவு இருக்க வேண்டும், அரசாங்கம் ஒரு ஏக்கியராட்சி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற போது அதனை எதிர்க்க வேண்டும் என்ற அதற்கு உங்களுடைய நிலைப்பாடு இல்லை. இப்போ நானும் சேர்ந்து தான் அந்த அவர் இப்பொழுது குறிப்பிடுகிற யாப்பு உருவாக்கத்தில் எனது பங்களிப்பும் இருக்கின்றது. அது நான் இல்லை என்று சொல்லி மறுக்கவில்லை. அது தவறானது பிழையானது என்று நான் வாதிட வரவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து கொடுக்க போகிறோம் ஒரு புதிய அரசியல் யாப்புக்கால், இல்லையேல் நாங்கள் எங்களது கடமையை செய்துவிட்டோம், ஒரு விட்டு கொடுப்பில்லாமல் ஒரு யாப்பை ஒரு 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 தீர்வு திட்டத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்பதுடன் எங்களுடைய கடமை முடிந்து விட்டதா, இல்லை இந்த அரசாங்கத்தை வற்புறுத்தி இதனை செய்ய முடியும் என்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றை முன்வைக்கின்ற பட்சத்தில் அதற்கு சர்வதேச ஆதரவையும் கேட்க முடியும். அயல் நாடுகளோ வெளிநாடுகளோ அவர்களுடைய ஆதரவுகளையும் நாங்கள் கேட்டு, இன்னும் குறிப்பாக சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதில் வேறு பட்சம். உதாரணத்துக்கு சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த ஒரு ப்ரப்போசல் பாராளுமன்றம் மட்டும் வந்தது. அது உங்களுக்கு யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ், பிராந்தியங்களின் ஒன்றியம் என்று சொல்லி வந்தது. உங்களுக்கு அது வடகிழக்கு இணைப்பு இருக்கின்றது, முஸ்லீம் மக்களுக்கான தனிச்சபை அதில் பேசப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறிக்கப்படாத விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே அரசியல் சாசனத்தில் சின்ன சின்ன திருத்தங்கள் எல்லாம் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆகவே அப்படியான ஒரு ப்ரப்போசல் என்பது உண்மையாகவே பாராளுமன்றம் மட்டும் ரணில் விக்ரமசிங்க நெருப்பு வச்சு கொளுத்தினது. சரி, ஆனால் பாராளுமன்றம் மட்டும் அது விவாதிக்கப்பட்டது. ஆகவே அப்படியான ஒரு விடயம், குறைந்தபட்சம் அப்படியான ஒரு விடயத்துக்காக நாங்கள் சிங்கள கட்சிகளுடனும் நாங்கள் பேச முடியும். இப்படியான ஒரு விடயத்தை உள்ளுக்கு கொண்டு வருவது தொடர்பாக சஜித்தா இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், ஏனைய கட்சிகளாக இருக்கலாம், அவர்களுடனும் நாங்கள் இது தொடர்பாக பேச முடியும். ஏனைய சிறுபான்மை கட்சிகள், முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம், மலையக தரப்பாக இருக்கலாம். ஆகவே அவ்வாறான ஒரு விடயத்தை உருவாக்குவது நல்லது என்பது என்னுடைய கருத்து. அது இலங்கை அரசாங்கம் அது என்ன பொறுத்தவரையில் அதனை செய்ய முடியும்னு தான் நான் நம்புகிறேன். தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்வைத்து அதற்காக ஒரு எதிர்ப்பு, அதற்காக ஒரு ஒற்றுமையை உருவாக்குவது என்பது நடைமுறை சாத்தியமில்லை. இல்லை, நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் அது பிழையான ஒரு விடயம் என்பதல்ல. நான் சொல்லுகின்றேன், இன்னும் பல விஷயங்கள் அதோடு இணைந்து பல விடயங்கள் இருக்கிறது. எல்லா மாகாண சபை தேர்தலையும் வைத்து அந்த தேர்தலையும் எடுத்துக்கொண்டு இந்த விடயங்களையும் முன்னகர்த்து அது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில், அது செய்யப்பட வேண்டும். இது ஒரு புதிய அரசியல் சாசனம் பெற வேண்டும் என்று அரசாங்கம் முன்மொழிகிற பொழுது நாங்கள் அதற்கான பதிலை ஒருமுகமாக கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டிய பதில் என்ன என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. அதில் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த யோசனையா, அல்லது சந்திரிகா பண்டாரநாயக்கா காலத்தில் பாராளுமன்றம் மட்டும் கொண்டு வரப்பட்ட யோசனையா, அல்லது இவற்றை எல்லாத்தையும் சேர்த்து சரியான முறையில் நாங்கள் ஒன்றை ஒழுங்கமைக்கப் போகிறோமா, அல்லது எவ்வாறு இருந்தால் சிங்கள தரப்பில் சில ஆதரவுகளை ஏனைய சிறுபான்மையினங்கள் மத்தியில் ஆதரவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பவை விவாதிக்கப்பட்டு ஒரு தீர்வு திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுவது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த காலத்தில் நல்லாட்சி காலத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பு முயற்சி முன்னெடுக்கின்ற பொழுதுதான் நீங்களும் தமிழ் மக்கள் பேரவையாக இருந்து இந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்தீர்கள் அல்லவா? ஆகவே நான் இந்த தீர்வு திட்டத்துக்கு நான் எதிர் கிடையாது. நான் சொல்ல வர விஷயம், நாங்கள் ஒன்றை இலங்கை தரப்பினுடைய ஆதரவையும் பெற நாங்கள் ஒன்றை கொடுத்து விட்டதுடன் எங்களுடைய கடமை முடிந்து விட்டதா என்பது என்னுடைய கேள்வி. நாங்கள் கொடுப்பது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன செய்வது? நாங்கள் என்ன செய்வது? 72ஆம் ஆண்டு 6 அம்ச கோரிக்கையை தமிழர் விடுதலை கூட்டணியோ தமிழரசு கட்சி 6 அம்ச கோரிக்கையை கொடுத்தார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, வெளிநடப்பு செய்தார்கள். ஸோ அப்போ தமிழரசு கட்சி தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ப்ராசஸ், அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கிட்டோம். 78ஆம் ஆண்டு ஒரு தரம் இல்லை, ஏஆர் ஜெயவர்தனாவுடைய கான்ஸ்டியூஷன் இப்போ ஒன்று வருமாக இருந்தால் நாங்களும் ஒன்றை கொடுத்து விட்டு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று பின்வாங்க போகிறோமா, அல்லது ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஏனைய தமிழ் சிங்கள முஸ்லீம் தரப்புகளுடைய ஆதரவை பெற்று
ஒன்றை புஷ் பண்ணக்கூடிய அதிகபட்ச நன்மை உள்ள ஒன்றதை பற்றி யோசிக்க போகிறோமா? அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் தற்பொழுது அமைத்திருக்கின்ற 9 கட்சிகளுடைய கூட்டு என்பது உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற இலக்குடன் அந்த கூட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து கொள்ளுமா? அது தொடர்பான தமிழரசு கட்சியுடன் அதை பற்றி நான் CVK சிவஞானத்துடன் பேசியிருக்கேன். உண்மையாகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சில மாதங்களுக்கு முன்பாக அல்லது கடந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு முடிவு எடுத்தது. எல்லா தரப்புகளுடனும் நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன ஒரு முடிவு எடுத்தது. அதன் பிரகாரம் பல்வேறுபட்ட குழுக்களோ அல்லது அமைப்புகளோ அல்லது கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அது தமிழிசை கட்சியுடனும் பேசணும். நான் தான் தமிழிசை கட்சியுடன் CVK சிவஞானத்துடன் நான் பேசியிருந்தேன். அவரும் சில முயற்சிகள் எடுப்பதாக கூறினார். ஆனால் தமிழரசு கட்சிக்குள் ஒரு ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இருந்தது. அதாவது தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் ஒன்று சேருவது, ஆட்சி அமைப்பதில் நாங்கள் ஒன்று சேர்வது. அதற்கு முன்பு அது தேவையில்லை, நாங்கள் பிரிந்து நின்று கேட்பதனூடாக கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்ன ஒரு விடயம் அவர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் திரு சிவஞானம் அவர்களிடம் நான் கேட்டபொழுது, நாங்கள் இந்த கூட்டு என்பது எல்லாரும் சேர்ந்து பொதுவான ஒரு கூட்ட அமைப்புக்கு போகிறோமா அல்லது என்ன மாதிரி என்பதில் அவர் நிச்சயமாக அவருக்கும் அது ஒரு தெளிவான விடயம் இருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், திரு சுமந்திரன் அவர்கள் இந்த 9 கட்சிகளுக்குள் இருப்பவர்களோடு கூட ஒரு சிலருடன் அவர் பேசியிருக்கின்றார். சிவஞானம் தனக்கு தெரிஞ்ச சில விடயங்களை செய்கின்றார். ஆனால் கட்சி முடிவு ஏற்கனவே தேர்தலுக்கு பிற்பாடு தான் இது சாத்தியம் என்ற ஒரு விடயத்தை அவர் மீண்டும் அதில் உள்ள சில பேருடன் பேசுகின்ற பொழுது அவர் உரைத்திருக்கின்றார். ஆகவே அந்த நிலையில் எம்மை பொறுத்தவரையில் இப்பொழுது நாங்கள் பேசியவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு பொது பெயரிலும் பொது சின்னத்திலும் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடலாம் என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் CVK சிவஞானம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் இந்த கூட்டு இப்பொழுது ஓரளவுக்கு 100க்கு 100% இல்லாவிட்டாலும் நாளைக்கும் கூட சில பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே இவர்களுடன் நீங்கள் பேசுவதற்கு தயாராண்டால் நிச்சயமாக நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்ய முடியும். ஆனால் அவரை பொறுத்தவரையில் வெறுமனே அவர் EPR லெஃப்ட் டெவலப்மெண்ட் போன்ற அமைப்புகளுடன் மாத்திரம் பேசினா போதும், ஏனையவர்களுடன் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் வைத்திருக்கின்றார். அது நாங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் 5 தரப்புகள் ஒன்றாக இருந்திருக்கிறோம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது வேறு சில அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறார்கள் என்ற அமைப்பு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல், நிறைய ஆசனங்கள் இருக்கிறது, நிச்சயமாக பகிர்ந்து கொடுக்க முடியும். அதில் எந்த விதமான நிறைய விட்டு கொடுப்புகளை செய்வதற்கு நாங்கள் எல்லோருமே தயாராக இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் அது அவ்வாறு போவதென்பது நிச்சயமாக மீண்டும் அரசாங்கத்துக்கும் சரி சிங்கள தரப்புக்கும் சரி மக்கள் ஒரு காத்திரமான முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அதற்குள்ளால் சொல்ல முடியும். இது வெறுமனே உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் அந்த உள்ளூராட்சி தங்களுடைய சொந்த விடயங்களை அந்த மக்கள் பார்க்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை ஓரளவுக்காவது திருத்தக்கூடிய முறையாக இதனை கொண்டு போவதுதான் தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். அஜேந்திரகுமார் பண்ண தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர்கள் மிக ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இப்படியான விஷயங்களுக்கு ஒத்துக்கொள்வதில்லை என்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது. நாங்கள் என்னென்று சொல்லி ஒஃபிஷியலாக நாங்கள் பேசாவிட்டாலும் கூட வேறு எங்களுடைய அனுதாபிகள் ஆதரவாளர்கள் மூலம் அவர்களுடன் நாங்கள் அறிந்ததிலிருந்து பேசியதிலிருந்து அவர்கள் அதுக்கு சம்பந்தமான திட்டவட்டமான முடிவுகள் எதுவும் எடுத்ததாக நான் அறியவில்லை. மற்ற தரப்புகள் டக்ளஸ் தேவானந்தா அதே போன்ற ஆங்கியன் போன்ற மற்ற பிற தரப்புகளும் இந்த கூட்டுக்குள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது எனக்கு உண்மையிலே இப்போ உதாரணத்துக்கு கிளிநொச்சியிலிருந்து சமத்துவ கட்சி சந்திரகுமார் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவர் இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை பற்றியும் எங்களுடைய முடிவுகளுடன் இணைந்து போவதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். ஆகவே அந்த வகையிலும் அவர் இதுக்குள் கூட்டாக வந்திருக்கிறார். அதே போல் சில சமயங்களில் மற்றவர்களுக்கு இடையில் மாற்றங்கள் இருக்குமாக இருந்தால் அது இப்பொழுது யார் கூட்டாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டிய விடயம். நிச்சயமாக ஏற்கனவே இப்போ நாங்கள் ஒரு சிலர் எடுக்கிற பொழுது இதுக்குள் சில சலப்புகள் இருந்தது என்பது உண்மை. அது பற்றின கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது என்பது உண்மை. எல்லோரும் நாங்கள் எல்லோருமே புனிதமானவர்கள் என்றும் ஒவ்வொரு தரம் தனக்குத்தானே முத்திரை குத்தி கொள்வது என்பது
எவ்வளோ தூரம் சரி. ஆனால் அவ்வாறு நீங்கள் இங்கால் பிரச்சனைப்படுகின்ற போது தேசிய கட்சியாக இருக்கின்ற ஜேபி இங்கு வந்து மக்கள் ஆணையை பெற்று செல்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி மாறுவதற்கு அல்லது அது தொடர்பான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். என்னை பொறுத்தவரையில் அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இது ஒரு பரந்துபட்ட எல்லோரையும் இணைத்த ஒரு அமைப்பு முறையாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. சில சமயங்களில் நீங்கள் கூறுவது போன்ற விடயங்கள் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக வந்து அது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அது ஆட்சேபனை கிடையாது என்று தான் நான் நம்புகின்றேன். எனக்கு தெரியலை இப்பொழுது அங்கேயன் ராமநாதன் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகத்தான் இருந்தார், இப்பொழுது எவ்வாறு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர் நீண்ட காலமாக ஒரு கட்சியை கொண்டவராக இருக்கின்றார். ஆகவே அவர்கள் தொடர்ந்தும் தனித்துவமான வழியில் செல்கின்றார்கள். ஆனால் எனக்கு அது சொல்ல முடியாது எப்படியான. ஆனால் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு அவர் முழுமையான ஆதரவு கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் அந்த ஆதரவு சரியென்று ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் அவர்களை விமர்சிப்பதில் அர்த்தம் கிடையாது. ஆனால் தற்பொழுது இந்த கட்சியினுடைய ஒற்றுமை என்பது இந்த தேர்தலுடன் நின்று விடுமா அல்லது இந்த தேர்தலை கடந்தும் தொடர்ச்சியாக? உண்மையாகவே மக்கள் கேட்டால் சொல்லி நீங்கள் ஒற்றுமையாகணும். இந்த ஒற்றுமையாக இருக்கிறவர்களை பலப்படுத்த வலுப்படுத்த வேண்டிய கடமை மக்களின் கையிலாம் இருக்கு. அவர்கள் அதற்கு தேவையான வாக்குகளை வழங்கி அதனை பலப்படுத்துவார்களாக இருந்தால் இதில் இருப்பவர்கள் தொடர்ந்தும் அதில் இருப்பார்கள். மக்கள் நீங்கள் தேவையில்லா போங்கடான்னு சொல்லி சொன்னால் இதில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? ஏதோ நாங்கள் ஏதோ மீண்டும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் வேறு வழிமுறைகளை பற்றி யோசிக்கலாம். ஆகவே மக்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. அதாவது இயன்ற வரையில், நான் 100% என்று சொல்லவில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்குது. இயன்ற வரையில் நாங்கள் ஒரு பரந்துபட்ட கூட்டணியை உருவாக்க முயற்சி கொண்டோம். பல பேரை சேர்த்திருக்கின்றோம். இன்னும் சில பேரோ பல பேர் வரலாம் என்ற நிலை. அப்படியான ஒரு கூட்டை நீங்கள் உங்கள் வாக்குகளின் மூலம் நீங்கள் வலுப்படுத்தாவிட்டால் பிறகு வந்து நீங்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு மேல் குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பதில் அர்த்தம் கிடையாது. இது பிறகு நாளைக்கு சொல்வீங்கள் வந்தாங்கள் போனாங்கள் அதோட துளைஞ்சு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அவை நான் நினைக்கிறேன் மக்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நேற்று ஒரு முகப்புத்தக பதிவு ஒன்றை பார்த்தேன். அந்த பதிவில் உங்களுடைய கூட்டணிக்கு பின்னால் சுமத்திரன் இருக்கின்றார், சிறிதரனுக்கு இந்த கூட்டணி மூலம் செக் வைக்கப்பட்டிருக்கின்றது போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. குறிப்பாக சமத்துவ கட்சியைச் சேர்ந்த சந்திரகுமார் உங்களுடைய கூட்டுக்குள் வந்திருக்கின்றார். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய சுமத்திரன் தரப்பு அல்லது சுமத்திரன் இதுக்கு பின்னால் இருந்து இந்த கூட்டை இயக்குகின்றார் போன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதில் ஏதாவது உண்மைத்தன்மைகள் இருக்கின்றன? ஒரு தேர்தலில் வெல்ல வேணும் என்பது தேர்தலில் போட்டியிடுபவர்களுடைய நோக்கம். தோற்பதற்காக போட்டியிடுவது கிடையாது. நாங்களும் போட்டியில் வெல்வதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அனைவரையும் முரண்பாடுகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அதனை முகம் கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு முடிவு. அது சுமந்திரன் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய பாடம் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் சுமந்திரனிலும் விட மிக அதிக கால அனுபவங்கள் பெற்றவர்கள் நம்முடன் இருக்கிறார். அது சித்தார்த்தன் இருக்கிறார், நான் இருக்கிறேன், பின்பாடு செல்வம் அடைக்கல்நாதன் இருக்கிறார், பல்வேறுபட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே சுமந்திரன் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் அவர் வந்தவர். ஆனால் 40-50 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்லித்தான் இது செய்ய வேண்டும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் தானே, சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் ரோவை வச்சு இயக்கிறது என்று இப்படி, அல்லது இன்னும் ஒரு அமெரிக்கா வச்சு இயக்கிறது, இப்படி பல அது ஒரு இயல்பானது. ஆகவே உங்களுக்கு தெரியும் முகநூல் எல்லாம் யார் யார் ஏனேன் எழுதுகிறார்கள், எப்படி எழுதுகிறார்கள். முகநூலும் யூடியூப் சேனல் போன்றவை இப்பொழுது தங்களுடைய ஆதங்கங்களை தீர்க்கவும் அல்லது ஒரு விதமான வருமானங்களை ட்ரெண்டிங் இப்போ பார்லிமெண்ட்டில் பிச்சைக்கார பட்ஜெட்டெல்லாம் நாங்கள் அதெல்லாம் ட்ரெண்டிங் எப்படி கொண்டு போகிறது என்பது சில பேருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை பற்றி கணக்காக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இல்லை, அதில் அந்த முக்கிய கருத்து என்பது சிறிதரனுக்கு எதிராக ஒரு நகர்வு இங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக இனி சிறிதரன் இந்த கூட்டுக்குள் வருவது என்பது அவருக்கு தான் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கும். இல்லை, ஸ்ரீதரன் இந்த கூட்டுக்குள்ள ஒரு காலமும் வரமாட்டார். ஸ்ரீதரன் கட்சி அது இப்போ நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், எங்களுடைய இதில் ஒரு விஷயம் பேசப்பட்டது. சில சமயம் ஸ்ரீதரன் இந்த கூட்டுக்குள் வருவதற்கான சாத்தியப்பாடு சந்திரகுமார் வருவதனூடாக இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், ஸ்ரீதரன் தமிழரசு கட்சிக்குள் நாங்கள் என்னத்தை சொன்னாலும் ஒரு குழப்பம் இருக்குத்தானே. சுமந்திரன் இன்றைக்கு தமிழிசை கட்சியை கட்டுப்படுத்தக்கூடிய செயலாளராக மாறிவிட்டார். ஆகவே இப்போ தமிழிசை கட்சி என்பது
உத்தியோகபூர்வமாக சுமந்திரனுடைய கையில் இருக்கிறது. சரிதானே? ஆனால் அதுக்கு எதிரான ஒரு கூட்டம் தமிழிசை கட்சிக்குள் இருக்கிறது. அவர்கள் வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே தேர்தலிலும் தோற்றிருக்கிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலைமைகள் இருக்கிறது. அவர்களுக்கு தலைமை கொடுப்பது யார்? நான் கேட்கின்றேன், இப்பொழுதும் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் சுமந்திரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்ரீதரன் அவர்கள் எப்படியானவர்களுக்கு தலைமை கொடுக்க வேணுமோ இல்லையோ? கொடுக்கணும். அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர் அந்த தலைமையை கொடுக்கிறாரா என்றது ஒரு கேள்வி. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் இந்த தலைமையை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவர் அப்படி தலைமையை கொடுக்குறேன்னு சொன்னால் அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களே இன்னும் ஒரு வழியில் அவர்களை தேர்தலை கேட்க வைக்கவோ ஏதோ பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதை அவர் செய்வாராக இருந்தால் அவருக்கு மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் கட்சியிலிருந்து விலத்தப்படலாம். கட்சியிலிருந்து விலத்தப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினரும் பதவியும் பறிபோகலாம். ஏற்கனவே அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை உங்களுக்கு ஆதரவு. ஆகவே அந்த தவறுகளை அவர் விடமாட்டார். அடுத்த 5 வருஷத்துக்கு என்னை பொறுத்தவரையில் பாராளுமன்றம் இந்த காலம் இருக்கும் வரையில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார். அதுக்கு பிற்பாடு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் புதிய கட்சி உருவாக்கலாம், வேறு கட்சியுடன் சேரலாம், அல்லது தான் விரும்பிய எந்த ஒரு முடிவுக்கும் அவர் போகலாம். ஆனால் இப்பொழுது அவர் பாராளுமன்ற பதவியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் அவர்கள் சுமந்திரனுக்கு எதிராக தமிழிசை கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமை கொடுக்கக்கூட அவரால் முடியாத சூழ்நிலை தான் நினைக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட வேண்டும். கிளிநொச்சியிலும் போட்டியிட வேண்டும். அவை நாங்கள் இயன்ற வரையில் கிளிநொச்சியில் உள்ள எல்லோரையும், எங்களுக்கு வெறுமனே சந்திரகுமார் மாத்திரமல்ல, ஏனையோர் யார் யார் எங்களுக்கு சேர்ந்து வருவார்களோ அவர்களையும் உள்ளடக்கி நாங்கள் தேர்தல் கேட்பது நியாயமானது. அதுதான் நாங்கள் செய்வோம். இவ்வளவு நேரம் இந்த நேரம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் கள நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.